நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நேர்களே, உறங்குவதற்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு அழகான கதையை கேட்டுவிட்டு தூங்குவது என்பது மனதிற்கு ஒரு இதத்தை தருமளவா. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், சூபி ஞானி கதையை தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? புனித மரியாளின் மகனான ஈஷா விஷயங்கள நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வக்கோளாறு இருக்கிற மனுஷங்களோட ஜெருசலம் அருகில் இருக்கிற ஒரு பாலைவன பகுதியில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அந்த மனிதர்கள் என்ன பேசிட்டு வந்தாங்கன்னா, இறந்தோரை உயிர்ப்பிக்கும் அந்த ரகசிய பேரை தங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு ஈசாவ நச்சரித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது இறந்த மனிதர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் எனக்கு சொல்லி தான் தரணும் அப்படின்னு அந்த மனிதர் கூட்டம் ஈசாவை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட ஈஷா என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை உங்களுக்கு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத உடனே துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க. அதனால நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது அந்த ரகசியத்த அப்படின்னு ஈசா அப்படி கூட்டமா தொந்தரவு செஞ்சுட்டே வரவங்கள கிட்ட சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்துட்டு சொல்லிக் குடுங்க. அது குறிச்ச அறிவு எங்களுக்கெல்லாம் நெறைய இருக்கு. தகுதியும் எங்ககிட்ட இருக்கு. நாங்க ரொம்ப தயாராக தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு அத நாங்க தெரிஞ்சுக்கணும். எங்க நம்பிக்கைய வலுப்படுத்துறதுக்கு தான் உங்ககிட்ட நாங்க அத கேட்குறோம். தயவுசெய்து சொல்லித்தாங்க அப்படின்னு மீண்டும் ஈசாவ தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. போற வழியெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டே போயிட்டுருந்தாங்க. அதனால ஈசா நம்மளுடைய பயணம் இவ்வளவு தொந்தரவா அமைஞ்சு போகுதே அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க எத கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? அப்படின்னு திருப்பி கடைசியா வந்துட்டு சரி இவங்க விட்டுருவாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனா, அ ஈசா நபி அதை அவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு கேள்விய கேட்டாலும் அவங்க விடுறதா இல்ல. அ என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததுனால, அந்த நபர்களுக்கு அதை சொல்லிக் குடுத்துட்டார். அதாவது இறந்தவர்கள எப்படி உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ரகசியத்த சொல்லிக் குடுத்துட்டார். சொல்லிக் குடுத்துட்டாவது நம்ம பயணத்துல இருந்து இவங்க விலகி போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நபர்கள் பாலைவனத்துல தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்தாங்க. சற்று தூரத்துல வெள்ளையா எலும்பு குவியல்கள் நெறையா அங்க கொட்டி கிடக்கிறத பார்த்தாங்க. இப்ப அந்த ஈசா கத்துக் குடுத்த அந்த இறந்தவர்கள உயிர்ப்பிக்கிற அந்த ரகசியத்த இப்ப நம்ம பரீட்சித்து பார்க்கலாமா? அப்படின்னு நெனச்சுட்டு போனாங்க. நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைய இப்ப நம்ம பரீட்சித்து பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு, அதுபடி செய்யவும் செஞ்சாங்க. அதாவது அந்த எலும்பு கூட்ல அவங்க அதாவது இறந்தவர்கள உயிர்ப்பிக்கிற மந்திரத்த அப்படியே ஜபிச்சாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த எலும்பு குவியல்கள் ரத்தமும், சதையுமா ஆகி அப்படியே கோரமா வெறி பிடிச்ச மிருகமாகி, அந்த நபர்கள கடிச்சு கொதறி நார் நாரா கிழிச்சிருச்சு. இப்ப இந்த கதைய கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தெரியுது? அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த கதையின் மூலமா அரைகுறையா, விவேகமா நாம இருக்கிறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, எதையாவது வந்துட்டு சொல்லி தர சொல்லி, உயர்ந்த விஷயங்கள சொல்லி தர சொல்லி, நாம ஆர்வக் கோளாறுல கேட்டு வைக்கிறது, அது அவங்களுக்கே வந்துட்டு மோசமான ஒரு விஷயமா முடிஞ்சிடுது இல்லையா? இப்படிதான் சில பேர் நம்மள்ல சில பேரு ஆர்வக் கோளாறுல பல விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, நம்மளுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்குதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் மனப்பக்குவம் அடைஞ்சா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம், இந்த அருமையான கதையின் மூலம் நம்ம உணர்ந்து கொண்டோம் இல்லையா? இப்படியான ஒரு அருமையான உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் மூலம் மீண்டும் சந்திக்கலாம். இனிமையான இரவாகட்டும். நிம்மதியாக, ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அன்பு நேய சொந்தங்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.